அத்தியாயம் 53. இருவரின் விழிகளும் ஒன்றாய் சங்கமித்துக் கொண்டது. அவன் மிரட்டும் பார்வையில் பூங்கோதை மிரண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அவள் மிரண்டு விடுவாளா என்ன? இங் இங்க பாரு. இன்னொரு முறை அந்த பேரை சொன்னேன்னு வை, வாய உடைச்சிருவேன். நான் தமிழ் இல்ல, பாரி. புரியுதா? அப்புறம் உன்னோட இந்த வளைவு சுழிவ பார்த்து மயங்கி போக வேற எவனாவது இருப்பான். ஆனா அந்த பாரி மயங்க மாட்டான். நீ ரொம்ப மோசமானவடி. ஆமா, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். இப்படித்தான் ஒவ்வொருத்தனையும் மயக்கி போட்டியா என்ன? என்று நக்கல் தொனியில் இதழ் வளைத்து கேட்டவனைக் கண்டு இவ்வளவு நேரம் அருவியின் இதழில் இருந்த புன்னகை அப்படியே மறைந்தது. என்ன பேச்சையே காணோம்? என்ன, நான் ரொம்ப சரியா கேட்டனா? இப்படித்தான் ஒவ்வொருத்தனையும் உடம்ப காட்டி உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்த வச்சியா? அவங்களும் உன் பின்னாடி நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி சுத்துனாங்களா என்ன? உன் வீட்லயும் செலவு பண்ணி நகை நட்டு சீர் வச்சு கட்டி கொடுக்க முடியாது. அதனால இப்படி உடம்ப காட்டி எவனையாவது இழுத்துட்டு வான்னு கூட்டி கொடுத்தானுங்களா? என்று பாரி சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அவன் கன்னத்தில் பதிந்தது அருவியின் கரங்கள். அவன் 4 அடி அடித்திருந்தால் கூட அவளுக்கு பெரிதாய் வலித்திருக்காது. ஆனால் அவன் தன்னை இழிவுபடுத்தி பேசியது மட்டுமில்லாமல் அவள் குடும்பத்தை பற்றி பேசியதும் அவளுக்கு கோபம் வந்து விட்டது. என் கேரக்டர் பத்தி பேசவோ இல்ல என் ஃபேமிலி பத்தி பேசவோ உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது. தப்புதான். உங்க முன்னாடி வந்து இப்படி நின்னது தப்புதான். ஆனா நீங்க இவ்ளோ சீப்பா பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் மனசுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். நீங்க யாருன்னு. நீங்க ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இதுதான் உங்களுடைய உண்மையான குணம்னு அப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் உங்கள திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாரி உடம்ப காட்டி ஒருத்தன மயக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லங்க. அப்படி நான் நெனச்சிருந்தா, இத்தன நாள் நீங்க அப்படி சுத்தியிருக்க மாட்டீங்க. இப்ப கூட உங்க மனசு என்கிட்ட விழுந்துற கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராடிட்டு இருக்கீங்கன்னு தெளிவாவே எனக்கு புரியுது. நான் நெனச்சா இந்த நிமிஷம் கூட உங்கள சொக்க வைக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீங்க தமிழ்ன்னு ஒத்துக்க வைக்க மட்டும் தான் நான் நெனச்சேன். ஆனா எப்போ இவ்ளோ கேவலமா பேசுனீங்களோ, இதுக்கு மேல என் சுண்டு விரல் கூட உங்க மேல படாதுங்க. நீங்க தமிழ் தான். அத உங்க வாயால சொல்ல வைப்பேன். ஹ! என விரக்தி புன்னகையுடன் சொன்னவள், அங்கிருந்த நைட்டியை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்று மாற்றி வந்தாள். அதற்குப் பின் அவனை எந்த தொந்தரவும் செய்யாதவள் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக் கொண்டாள். அவள் என்னவோ படுத்ததும் உறங்கிவிட்டாள். ஆனால் பாரிதான் உறக்கம் வராமல் விட்டத்தை பார்த்தபடி அங்குமிங்கும் புரண்டு கொண்டிருந்தான். விடியலில் தாமதமாகவே கண் விழித்த பாரி அங்கு வழக்கம் போல சேலை உடுத்தாமல் சுடிதார் அணிந்திருந்த அருவியைக் கண்டு கண்கள் சுருக்கினான். எதுக்கு சேலை கட்டல? மிரட்டலுடன் கேட்டான். ஏன் சேலை கட்டினா அப்புறம் அதுக்கும் இடுப்ப காட்டி உங்கள மயக்க பாக்குறேன்னு ஏதாவது சொல்வீங்க. நேத்து நீங்க சொன்னதே நிறைவா இருக்கு. இனி நான் சேலை கட்ட மாட்டேன். என்று அவன் பதில் சொல் முன்னே அவள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட பாரிக்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். உடற்பயிற்சி முடித்துவிட்டு பாரி கீழே வரும்பொழுது அவனுக்காக சாப்பாடு காத்திருந்தது. அந்த வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. ஆண்கள் உண்டு முடித்த பிறகுதான் மிச்சமீதி இருப்பதை பெண்கள் உண்ண வேண்டும். அதற்கு முன் டேஸ்ட் பார்க்க கூட பெண்கள் சாப்பிடக்கூடாதாம். இது போல அந்த வீட்டில் பல கண்டிஷன் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. அழகியுடன் உறுதுணையாக இருந்த அருவியும் சமைத்து முடித்து ஓரம் ஒதுங்கி நின்றாள். பாரியின் பார்வை அருவியைத்தான் தேடியது. அதை பெண்ணவள் புரிந்து கொண்டாளோ என்னவோ, ஒதுங்கி நின்றவள் இன்னும் மறைந்து கொண்டாள் அவள் அத்தையின் பின்பு. ஏண்டி என்னடி பண்ற என் பின்னால? அழகியோ திரும்பி திரும்பி பார்த்தார். அட மாமியாரே, கொஞ்சம் கம்முனு இருங்க என்று அஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்துக் கொண்டாள் அருவி. எதுக்கு இப்படி ஒளிரா? என்று அழகி திரும்பி பார்த்தார். பாரி கண்கள் அருவியைத்தான் தேடுகிறது என்பதை பார்த்ததும் கண்டு கொண்டார் அவர். என் மவன் உன்னை தாண்டி தேடுறான், பாவம். பாவமா? உங்க மகன் என்ன கை குழந்தையா? சும்மா இருங்க மாமியாரே, நானே கடுப்புல இருக்க. அவரு என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அடச்சி, என்னடி நீ? உங்களுக்குள்ள நடக்கிறத ஒரு மாமியார் கிட்ட சொல்லலாமா? அவர் வெட்கப்பட்டு சொன்னார். மாமியாரே, நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. அவரு என்ன திட்டிப்புட்டாரு. அதனால அவரு கண்ணு முன்னாடி நான் போக மாட்டேன். புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் மருமகளே. அதுக்கு இப்படி பேசாம இருந்தா சரியா போகுமா? பாவம் என் புள்ள உன்ன பாக்கத்தான் தேடுறா. இப்படி வந்து முன்னாடி நில்லு. நான் சொன்னா சொன்னதுதான். நான் அவரு முன்னாடி வரமாட்டேன். நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து வைங்க. நான் போறேன். என்று அங்கிருந்து ஓடியவள் மறந்தும் அவன் கண்களில் சிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். எப்படி மாறனை திரும்பி பார்க்க வைப்பது என்று காத்திருந்த மீனாட்சி, கார்த்திக்கை வைத்தே மாறனை தன் பக்கம் வரவைக்க வேண்டும் என்று தவறான முடிவை யோசித்தாள்.
கார்த்திக்கை அவளுக்கு பிடிக்கவில்லைதான். ஆனாலும் அவனுடன் பேசும் பொழுது மாறன் பொறாமை கொள்கிறான் என்று எண்ணினாள். அதனால் அவள் வேண்டுமென்றே மாறன் முன்பு வைத்து கார்த்திக்கை சந்திப்பது, அவனிடம் நெருக்கமாக நின்று பேசுவது என மாறன் தன்னை கண்காணிக்க வேண்டும் என்று பல செயல்கள் செய்தாள். மாறனும் அதை கவனிக்கத்தான் செய்தான். அன்று மாறன் கடைக்கு எதிரே இருந்த ஜூஸ் கடையில் அமர்ந்து கார்த்திக்கும் மீனாட்சியும் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தார்கள். கார்த்திக் பார்வையெல்லாம் மீனாட்சியின் மீதுதான் இருந்தது. அவளை விட்டு கொஞ்சம் கூட கண்ணை எடுக்கவில்லை கார்த்திக். ஆனால் மீனாட்சியோ அதை கவனிக்கவில்லை. மாறன் தங்களை பார்க்கிறானா, பொசசிவ் ஆகிறானா என்று அவள் அதை மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருந்தாள். மச்சி, அங்கே பாருடா, தங்கச்சி அந்த நொல்லக்கண்ணன் கூட உட்காந்து ஜூஸ் குடிக்குது. வேலை பார்த்து கொண்டிருந்த டீலக்ஸ் அடிக்கடி அவர்களை பார்த்து பற்ற வைத்துக் கொண்டே இருந்தான். அவங்க என்ன பண்ணா உனக்கு என்னடா? பேசாம வேலை பாரு. நமக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு. அதே பண்ண முடியல. மத்தவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன? என்று பொறுமையாக பதில் சொன்ன மாறன் அந்த பைக் இன்ஜினை ரிப்பேர் செய்து கொண்டிருந்தான். நீ மீனாட்சி கிட்ட சொன்னியா இல்லையா? நான் சொல்லிட்டேன். அவங்க கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அமைதியா வேலை பாரு. இன்னைக்கு இந்த பைக்கை டெலிவரி பண்ணணும் என்று வேலையில் மட்டுமே கவனமாக இருந்தான் மாறன். என்ன நம்ம ஆளு நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இது பத்தலையோ? இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஏதாவது பண்ணணுமா? என்று ஆர்வமாக நகத்தினை கடித்தபடி யோசித்துக் கொண்டிருந்தாள் மீனாட்சி. உன் சாப்பாட்டுக்கு நான் தொக்கா? அவன கடுப்பேத்த என்ன யூஸ் பண்ற? ஆனா உனக்கு என்ன பத்தி இன்னும் சரியா தெரியல செல்லம். நீ நினைக்கிற மாரி நான் கிடையாது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே தெரிய வரும். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. ஆளு ஒரு மார்க்கமா தான் இருக்க. உன்கிட்ட என்னமோ இருக்குடி. என தனக்குள்ளே வஞ்சகமாக எண்ணிக்கொண்ட கார்த்திக் மீனாட்சியை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். அப்போது யதார்த்தமாக மீனாட்சி குடித்துக் கொண்டிருந்த ஜூஸ் அப்படியே அவள் சேலையில் ஊத்திவிட்டது. அவள் வேண்டுமென்று செய்யவில்லை. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் கார்த்திக். அஜோ, இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன் என்றவன் கைக்குட்டை எடுத்து அவளுக்கு துடைத்து விடுகிறேன் என்ற பெயரில் கண்ட இடத்தில் தொட்டு கொண்டிருந்தான். இல்ல விடுங்க கார்த்திக், நான் பாத்துக்கிறேன் என்று மீனாட்சி சொன்னபோதும் அவன் கேட்கவே இல்லை. அங்கே பொறுமையாக போல்ட்டை மாற்றிக் கொண்டிருந்த மாறன் அதற்கு மேல் பொறுமை இழந்து வேக எட்டுடன் அந்த ஜூஸ் கடை நோக்கி நடந்து வந்து அவசரமாக மீனாட்சியின் கையை பிடித்து தன்னருகே இழுத்தான். இதை எதிர்பாராத மீனாட்சி அவன் மீது வந்து மோதி நிற்க மாறனின் நேர்பார்வை கார்த்திக்கை சந்தித்தது. அவன் மிரட்டவில்லை, முறைக்கவில்லை. ஆனால் மாறனின் பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று கார்த்திக்கை பயம் கொள்ள வைக்க அவனையும் அறியாமல் அவன் கால்கள் 2 அடி பின்னோக்கி நகர்ந்து நின்றது. ஆனால் இது எதையும் உணராமல் மாறனின் மஞ்சத்தில் வசதியாக செட்டில் ஆகி அவன் மார்போடு சாய்ந்த சந்தோஷத்தில் கனவு உலகத்துக்கே சென்று விட்டாள் மீனாட்சி. அத்தியாயம் 54. உன் மஞ்சத்தில் மாண்டு போவேன் என்றால் சாவும் சுகம் தானடா. இந்த ஜென்மத்தில் பிரிந்து விடுவோம் என்றால் இன்னுயிரையும் நீப்பேனடா. உன் தஞ்சத்தில் இடம் கொடுப்பாய் என்றால் எதை வேணாலும் இழப்பேனடா. அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைத்தாலும் உன் கரம் தன்னை விடமாட்டேனடா என்று அவள் மனதில் ஒரு கவிதையை மீட்டிய மீனாட்சிக்கு அவன் மஞ்சத்திலிருந்து எழுந்து கொள்ளும் நோக்கம் இல்லை போலும். ஏதோ ஹனிமூனுக்கு அர்மேனியா வந்தது போல ஜாலியாக மாறன் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தாள். ஏங்க, ஏங்க என்ற மாறனின் அழைப்பில் மனமே இல்லாமல் விலகி நின்றவளுக்கு அவன் உடலை உரசிக் கொண்டிருந்த அந்த சட்டை மீதும் பொறாமை எட்டி பார்த்தது. எதுக்கெல்லாம் பொறாம பண்ணோன்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? என்னமோ போங்க. ஆ என்றாள் பெண்ணவள். ஏங்க இப்படி பண்றீங்க? நான் தான் அவரை விட்டு தள்ளிருங்கன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்குங்க அவர் கூட பேசுறீங்க? பொறாமையில் சொன்னானா, இல்லை அவளை எச்சரிக்கும் விதமாக சொன்னானா என்று தெரியவில்லை. ஆனாலும் அவள் மூளை அல்ப ஆசையுடன் அதை பொறாமை என்றே எண்ணிக்கொண்டது. நான் யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன? என் மேல அக்கறைப்படவும், என் மேல கோபப்படவும், என்ன கண்டிக்கவும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லுங்க. ஒண்ணு நான் உங்க தங்கச்சியா இருக்கணும், இல்ல காதலியா இருக்கணும், இல்லனா கட்டுன பொண்டாட்டியா இருக்கணும். இந்த 3ல நான் உங்களுக்கு யாரு? என்றாள் அவனை சீண்டி பார்க்கும் விதமாய். மாறன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். எதுக்கு ஏன் அமுக்குனி மாரி நிக்கிற? உன்னைய தான் கேக்குறேன். நான் உனக்கு யாரு? தங்கச்சியா? காதலியா? இல்ல பொண்டாட்டியா? பதில் சொல்லு என்றவன் சட்டையை பிடித்தாள். மாறன் பதில் சொல்லாமல் விலகி நடந்தான். யோ மெக்கானிக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுவ? நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் அப்படித்தான் அந்த கார்த்திக் கூட ஊர் சுத்துவேன். உனக்கு எதுக்கு கோவம் வருது? பதில் சொல்லிட்டு போயா என் பட்டர் என்று நடு ரோட்டில் நின்று கத்திக் கொண்டிருந்தாள். நல்ல பொண்ணு என்று சிரித்துக் கொண்டான் பாண்டி. ஏ, என்ன சிரிப்பு? வேலை முடிஞ்சதா? வேலை பாரா
என்று சிறு லுக்குடன் விட்ட வேலையை தொடர்ந்தான் மாறன். ஆ, என்கிட்ட நல்லா பேசு. ஆனா இங்க ஒருத்தி கேக்குறாளே, அதுக்கு பதில் சொல்லாத. பொல்லாத உலகமடா கடவுளே! போய் டீ வாங்கிட்டு வா. போ, ஓவரா பேசாம. ஆனா ஊனா இதே சொல்லி விரட்டி விடுங்கடா. என்றபடி அவன் அங்கிருந்து சென்றதும் மாறனின் மூளையில் மீனாட்சி கேட்டதுதான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. மீனாட்சி சிரித்துக் கொண்டாள். அவளுக்கு இப்பொழுது நம்பிக்கை வந்தது. இந்த பொறாமை தீயை இன்னும் கொஞ்சம் சீண்டிவிட்டால் போதும். அவன் மனதில் இருக்கும் காதலை ஒப்புக்கொள்வான். அதற்கு ஒரே ஒரு வழி, கார்த்திக் அழைத்தது போல அவன் பர்த்டே பார்ட்டிக்கு செல்ல வேண்டும். அதில் கடுப்பாகி தன் மீதிருக்கும் காதலை சொல்லிவிடுவான் மாறன் என்று முட்டாள்தனமாய் ஒரு முடிவை எடுத்தாள் மீனாட்சி. சாப்பிடும் வரை பாரியின் கண்கள் தேடியதென்னவோ அருவியைத்தான். என்ன தம்பி, ஏதாவது வேணுமா? அவன் சித்தி அழகி வந்து ரசத்தை ஊத்தினார். வந்து சித்தி, அது வந்து எங்க அவ? என்றான் அவருக்கு மட்டும் கேட்கும்படி. யார பாரு கேக்குற? தெரிந்தும் தெரியாதது போல கேட்டார் அவர். ஆ, அது வந்து அவதான். இங்க நெறைய அவ இருக்காங்களே, நீங்க எந்த அவாவ கேக்குறீங்க? புரியாதது போல கேட்டார். அதான் சித்தி, என் பொண்டாட்டி என்றான் உள்ளே போன குரலில். அவருக்கு சிரிப்பு வந்தது. இங்கதான் தம்பி இருந்தா, இப்ப எங்க போனான்னு தெரியலையே என்று அங்கும் இங்கும் பார்த்து வைத்தார். அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை அருவி மறந்தும் அவன் முன்பு வரவே இல்லை. அந்த வீட்டை பொறுத்தவரை ஆண்கள் வெளியே செல்லும்போது பெண்கள்தான் வந்து வழியனுப்பி வைக்க வேண்டும். அதுவே அந்த வீட்டு பழக்கம். அருவிக்கு இது முதலில் கிரிஞ்சாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் வந்து பல்லை காட்டி வைப்பாள். இன்று அருவி வருவாள் என்று பாரி எதிர்பார்த்து திரும்பினான். தம்பி, அவளுக்கு என்னவோ முக்கியமான வேலை இருக்காம். அதனால நீங்க கிளம்புங்க தம்பி. என் அழகி சொன்னதை கேட்டு விருப்பமே இல்லாமல் கிளம்பி சென்றவன் அந்த ஜீப்பில் ஏறி கேட் வரை சென்று வண்டியை நிறுத்திவிட்டு ஒருமுறை அவர்கள் ரூம் இருக்கும் ஜன்னல் பக்கம் பார்வையை பதித்தான். இப்பொழுதாவது அவள் பார்ப்பாளா என்று. அவன் எண்ணியது போல அருவி இவ்வளவு நேரமும் அந்த ஜன்னல் வழியே மறைந்து நின்று பாரியை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவன் வண்டியை நிறுத்தியதும் வேகமாக ஒளிந்து கொண்டாள். பெருமூச்சு விட்ட பாரி அவளை பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். போடா போ, எப்படி பேசுன? உனக்கு இவ்ளோ இருந்தா எனக்கு எவ்வளோடா இருக்கும்? ரொம்ப கேவலமா பேசிட்டல்ல. நான் யாருன்னு பாப்ப என்று முனங்கிக் கொண்டவள் அவள் விட்ட வேலையை தொடர்வதற்காக அந்த ஸ்டோர் ரூம் முன்னே போய் நின்று அந்த ரூமுக்கான சாவி கிடைக்குமா என தேடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பக்கம் வந்தார் குயிலி. இவள் அந்த ஸ்டோர் ரூம் முன்னாடியே இரவு காத்த கிளி போல் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவளை சந்தேகமாக பார்த்தார். என்ன, எதுக்கு ரொம்ப நேரமா இங்கே நிக்கிற? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வர போற, ஆனா இங்கே அல்லாடிக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? என்றார் அவளை ஒரு தினுசாக பார்த்தபடி. ஆ, அது ஒண்ணும் இல்ல அத்த. ஒரே தூசியா இருந்துச்சா, அதான் பெருக்கிட்டு இருந்தேன் என்று பல்லை காட்டினாள். மாடிக்கு வத்தல் காய போட போனவர் ஒரு தினுசாக அருவியை பார்த்துவிட்டு சென்றார். ஒரு சோதனை வந்தா பரவால்ல, வரதெல்லாம் சோதனையாவே இருக்கு என்று உச்கொட்டிக் கொண்டவள் சாவி கிடைக்காமல் கடுப்புடன் திரும்பும் நேரம் வத்தலை காய போட்டு வந்த குயில் மீண்டும் அவளை வினோதமாக பார்த்தார். என்ன, இப்ப கூட பெருக்கிட்டு தான் இருந்தியா? என்னமோ பண்ற, ஆனா என்ன பண்றேன்னு தான் தெரியல. கையில சிக்குவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் என்று முனங்கிவிட்டு சென்றார். இந்த பீஸு மட்டும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் 1/2 கிலோ பச்சை மிளகாய் தின்ன மாரி காரசாரமாவே இருக்கு என்று தலையை சிலுப்பிக் கொண்டவள் சோர்வுடன் திரும்பும் நேரம் யார் தலையிலோ இடித்து நெற்றியை தேய்த்து கொண்டாள் அருவி. அங்கே பாவடை தாவணியில் நின்று கொண்டிருந்தார்கள் 2 கிராமத்து பைங்கிளிகள். இ- இத்தனை நாட்களில் அருவி அவர்களை அந்த வீட்டில் பார்த்தது இல்லை. அதனால் இவர்கள் யார் என்பதைப் போல யோசனையாக நெற்றியை சுருக்கினாள் அருவி. அது அவர்களுக்கு புரிந்ததோ என்னவோ. அதில் துடுக்கான வாய்ப்பேச்சு ராணி ஒருத்தி அவளை தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். அண்ணி, நான் கனிமொழி, குமரன் அழகி பொண்ணு. இவ என் அக்கா எழில், சேந்தன் குயில் சித்தி பொண்ணு என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். ஓஹோ! அத்தை உங்கள பத்தி சொன்னாங்க. ஆனா நான் தான் மறந்துட்டேன். 2 பேரும் அழகா இருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? நான் எம்எஸ்சி மேக்ஸ். அக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டா. வேலைக்கு போற ஐடியால இருக்கா. அப்புறம் எங்கள விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. முக்கியமா உங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா ஓடி வந்திருக்கோம் அண்ணி. நீங்க டாக்டர்ன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப ஹாப்பி. என் அண்ணன் கொஞ்சம் சிடுமூஞ்சி தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கனிமொழி எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் படபடவென்று பேசினாள். ஏய், கம்முனு இருடி என்று தங்கையை அமைதிப்படுத்தினாள் எழில். அவள் அமைதியான குணம் கொண்டவள். யாரிடமும் அதிர்ந்து பேச மாட்டாள். இதுல என்ன இருக்கு எழில்? நானும் கன்னி மாதிரி தான். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன். பட்டு பட்டுன்னு பேசிருவேன்.
நீ சொல்றது சரிதான் கனி. உன் அண்ணா சிடுமூஞ்சிதான் என்று ஹைஃபை கொடுத்துக் கொண்டாள் அருவி. ஏனோ இத்தனை நாட்கள் அவள் வயது பெண்கள் இல்லாமல் தனிமையான சிறையில் மாட்டிக்கொண்டது போல இருந்தது அருவிக்கு. ஆனால் இன்று அப்படியல்ல. அவளுக்கு ஏதோ சந்தோஷமாக இருந்தது. அ அது சரி, இதென்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வெக்கேஷன் டைம் கூட இல்லையே! என்ன விஷயம்? கனி அஸ்கி வாய்ஸில் சொன்னாள். ஏன்னா, இங்க ஒரு ஃபங்ஷன் நடக்க போது அண்ணி, அதுக்கு தான். ஃபங்ஷனா? என்ன ஃபங்ஷன்? அவளும் இந்த வீட்டில் தான் இருக்கிறாள். அவளுக்கு தெரியாமல் என்ன ஃபங்ஷன் என்பது அவளுக்கும் புரியவில்லை. அண்ணி, நம்ம எழிலுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்க அண்ணி. அதான் தாத்தா எங்கள வர சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அண்ணாவுக்கு அப்புறம் இவ தான் தாத்தாவுக்கு ரொம்ப செல்லம். சோ இதனால பெரிய ஃபங்ஷன் வைக்க போறாங்க. என்று கனிதான் ஹாப்பி மூடில் சொல்லிக் கொண்டிருக்க, அதே ஹாப்பியுடன் எழிலின் பக்கம் திரும்பிய அருவிக்கு இதே சந்தோஷம் அவள் முகத்தில் இல்லை என்பது பார்த்ததும் புரிந்தது. அத்தியாயம் 55. துரைசிங்கத்தின் ஆட்கள் பாரி யாருக்கெல்லாம் வட்டி கொடுத்தானோ அத்தனை பேரையும் அடித்து மிதித்தார்கள். உண்மை சொல்டா, நீதான் அந்த செயினை கொடுத்தியா? செயின் அடமானம் வச்சு பணம் வாங்குனியா? என்று சிங்கத்தின் ஆட்கள் பல அப்பாவிகளை பிடித்து வந்து அடித்து அவர்களை கொடுமை செய்தார்கள். ஐயா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலங்கய்யா. நாங்க வட்டிக்கு பணம் வாங்குனது உண்மைதான். ஆனா எந்த செயினும் குடுக்கலையா? என்று ஒவ்வொருத்தரும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். என்ன பெரியப்பா, கிட்டத்தட்ட ஊருக்குள்ள தம்பி யாருக்கெல்லாம் பணம் குடுத்தானோ, அத்தன பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டோம். ஆனா எல்லாரும் செயின் குடுக்கலன்னு தானே சொல்றாங்க. ஒருவேளை பொய் சொல்றாங்களா? இல்ல நீங்க சரியா கவனிக்கலையா? என்று சேந்தன் கொஞ்சம் சந்தேகமாய் கேட்க, சிங்கம் முறைத்து பார்த்தார். டேய், அந்த செயின் நம்ம பரம்பரை செயின். அத என் தாத்தா எனக்கு போட்டு விட்டாரு. எனக்கு தெரியாதா அது எப்படி இருக்கும்னு? அது பரம்பரை செயின்னா, ஓடி போய் உங்க மானத்த வாங்குன உங்க பொண்ணு முறை பேரன் பேத்திக்கு எதுக்கு அத போட்டு விட்டீங்க? என்று நக்கல் தோரணையில்தான் கேட்டான். அவங்கள கொல்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால தான் போட்டேன். ஆனா அவங்க இன்னும் உயிரோட இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. பெரியப்பா, எனக்கு என்னவோ அவங்க இங்க இருக்க வாய்ப்பில்லன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, மரண பயத்த பார்த்தவங்க கண்டிப்பா பக்கத்து ஊர்ல இருக்க வாய்ப்பில்ல. நம்ம பாரி வெளியூர்ல வட்டிக்கு விடுறதா கேள்விப்பட்டேன். நம்ம ஏன் அவங்கள போய் விசாரிக்க கூடாது? அவங்கள்ல யாரோ தான் இத பண்ணியிருக்கணும்னு தோணுது. என்று சேந்தன் சொல்வதும் அவருக்கு சரியாகத்தான் பட்டது. அடுத்த கட்டமாக வெளியூர்களில் தேடும் முடிவை எடுத்தார்கள். அருவிக்கு கனியுடன் நல்ல டைம் பாஸ் ஆனது. அதே சமயம் எழில் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் இருப்பதையும் அவளால் உணர முடிந்தது. எதுக்கு எழில் ஒரு மாதிரி இருக்கா? அவளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? நான் செக் பண்ணவா? என சற்று தொலைவில் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்த எழிலை பார்த்தபடி கேட்டாள். அக்கா எப்பவுமே அப்படித்தான் அண்ணி. அமைதியா தான் இருப்பா. அவளுக்கு சிரிச்சே பேச தெரியாது. அதுவும் 4 வார்த்தை கூடுதலா பேசிட்டா கூட அது பெரிய விஷயம்தான். என்று கனி என்னதான் சொன்னாலும் அருவிக்கு மட்டும் எதுவோ தவறாக பட்டது. அன்று முழுவதும் அந்த சாவியை தேடி அலைந்தவளுக்கு கிடைத்தது என்னவோ பூஜ்யம் பலன்தான். அது மட்டும் இல்லை, அன்று முழுவதும் பாரியின் கண்களில் சிக்கவே இல்லை அருவி. எப்பொழுதும் அர்த்தராத்திரிதான் வீடு திரும்பும் பாரி என்றும் இல்லா அதிசயமாய் அன்று சீக்கிரமே வீடு திரும்பி விட்டான். ஒருவேளை அவளை பார்க்காமல் இருந்ததின் ஏக்கமோ என்னவோ யாருக்கு தெரியும். சாப்பிடக்கூட அமராமல் வேக எட்டுடன் தன் அறைக்கு வந்து பார்த்தவன் இந்த அறையில் அருவி இல்லாமல் வெறிச்சோடி இருந்ததைக் கண்டு குழப்பமுற்றான். எங்க காணோம்? வெளியும் இருக்க மாதிரி தெரியலையே. ஒருவேளை எஸ்கேப் ஆகி போயிட்டாளா? அதுக்கு வாய்ப்பில்லையே. என்று அவன் ஆட்களுக்கு போன் போட்டுத்தான் அந்த கதிரும் சோனியாவும் இன்னும் கஸ்டடியில் இருக்கிறார்களா என்று விசாரித்துக் கொண்டான். அண்ணா, அதெல்லாம் நம்ம கஸ்டடியில தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணே. எங்கள தாண்டி அவங்க எங்கேயோ போ முடியாது. அவங்க இங்க இருக்கும்போது அவ எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? என்று சந்தேகமாய் அந்த வீட்டில் சல்லடை போட்டு தேடியவன் பெரியவர்களின் அறையை மட்டும் தேடாமல் விட்டுவிட்டான். வேறெங்கு போயிருப்பாள் என்று யோசனையாக வந்தவன் அவள் தங்கைகளின் அறையில் வெளிச்சம் எரிவதையும் சத்தம் கேட்பதையும் கண்டு துணுக்குற்றான். இந்த ரூம் லாக் ஆகிதானே இருக்கும். எப்படி விளக்கெரியுது? என்று சந்தேகம் கொண்டவனுக்கு அவன் தங்கைகள் ஊரிலிருந்து வந்த விஷயம் இன்னும் தெரியாது. அதனால் அங்கிருந்த கட்டையை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தவன் அங்கே குத்துப்பாட்டை போட்டு குத்து குத்துவென்று டான்ஸ் ஆடிக் கொண்டிருந்த அவன் ஆசை தங்கையையும் அடாவடி பொண்டாட்டியையும் கண்டு ஓங்கிய கட்டையுடன் அப்படியே உற்று பார்த்தான். திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு பெரிய போட்டு எனக்கு உன்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. நாமே கல்லு ஆட்டுக்கல்லு ஆத்தோர படிக்கல்லு ஐயா மாறு துவச்சு பாரு அசையாத கருங்கல்லு என்று குத்துப்பாட்டை போட்டு சேலை வருந்து கட்டி கெண்டைக்கால் தெரிய மரண்டன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த மனைவி கண்டு ஆவென்று வாயை பிளந்தான் பாரி.
அவனோ அவள் எங்காவது தப்பி சென்று விட்டாளோ, இல்லை ஏதாவது ஆகிவிட்டதோ, இல்லை எவனாவது தூக்கி சென்று விட்டானோ என்று பதட்டமாய் தேடிக் கொண்டிருக்க, அவன் பதட்டத்துக்கு காரணமானவளோ பாட்டை போட்டு வைப் செய்து கொண்டிருக்கிறாள். எதார்த்தமாக திரும்பிய கனிதான் கட்டையுடன் நின்ற அண்ணனைக் கண்டு பட்டென்று ஆட்டத்தை நிறுத்தியதுடன் பாட்டையும் நிறுத்தினாள். ஏய் கனி, எதுக்கு நிறுத்தின? பாட்ட போடு. அடுத்து நான் சொல்ற பாட்ட போடு. ஜில்லா சிறுக்கியே உன் அண்ணன் ஒரு பொறுக்கியே அந்த பாட்ட போடு என்றபடி நடனம் ஆடிக்கொண்டே திரும்பிய அருவி அங்கே அவளை வெறித்தனமாக முறைத்துக் கொண்டிருந்த பாரியைக் கண்டு பட்டென்று காலை இறக்கி சேலையும் இறக்கி விட்டாள். ஏய், உங்க அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டியா? ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுத்தாள். அதுக்கு தான் நீ நானும் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க தான் வைப் உள்ள இருந்தீங்களே. அண்ணே என்று பம்மினாள் கனி. அப்பாவியாய் அமர்ந்திருந்த எழிலும் அண்ணனைக் கண்டு எழுந்து நின்றாள். எப்போ வந்தீங்க என்றான் கொஞ்சம் மிரட்டல் தொனியில். மார்னிங் தான் அண்ணன் கொஞ்சம் பம்மியபடி பதில் சொன்னார்கள். என்ன இதெல்லாம் இப்படித்தான் அர்த்தராத்திரி பாட்டு போட்டு ஆடுவீங்களா? நம்ம வீட்டு நிலவரம் தெரியாதா உங்களுக்கு? தாத்தாவோ சித்தப்பாங்களோ பாத்திருந்தா 3 நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடைச்சிருக்காது. அத மறந்துட்டீங்களா? சிறு மிரட்டலுடன் கேட்டவன் அவர்களை மட்டுமல்ல அருவியையும் சேர்த்துதான் மிரட்டிக் கொண்டிருந்தான். அ அவங்க மேல தப்பில்ல. நான் தான் என்று மேற்கொண்டு பேச வந்த அருவி பாரியின் முறைப்பில் அமைதியானாள். உங்கள காலையில கவனிச்சுக்கிறேன். பேசாம படுங்க என்றவன் அருவி பக்கம் திரும்பி பார்த்தான். ரூமுக்கு வா என்பதை போல. இல்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன் இவங்க கூட என்று கொஞ்சம் பம்மிக் கொண்டே பதில் சொன்னவளை விட்டால் எரித்து விடுவான் போலும் அவன். உன்னை வான்னு சொன்னேன் என்று இந்த முறை கொஞ்சம் வாய் விட்டு மிரட்டுதலுடன் சொன்னான். அண்ணி, நீங்க போங்க, நம்ம காலையில பேசிக்குவோம். இல்லைனா என் ப்ரோக்கு கோபம் வந்துரும் என்றாள் கனி. சரி என்று தலையாட்டிய அருவி பாறையின் பின்னே குட்டி போட்ட பூனையைப் போல சென்றாள். ரூம் வரும் வரை அமைதியாக இருந்தவன் ரூமுக்குள் வந்ததும் அவசரமாக கதவை சாத்தி அருவியின் கையை பிடித்து பின்னால் வளைத்தான். மனசுல என்ன உனக்கு பெரிய ரம்பா நினைப்பா? அப்படி ஆடுற? நீ கெட்டு போறது மட்டும் இல்லாம அவங்களே சேர்த்து கெடுக்க பாக்குறியா என்று மிரட்டினான். அவங்க என்ன பாலா கெட்டு போறதுக்கு? காமெடி. கைய விடுங்க. ஆடுறது கூட குத்தமா என்ன? நான் என்ன வெளிய வா போய் ஆடுனேன்? ரூம்குள்ள தான ஆடுனேன். அது கூட அந்த சுதந்திர பூமியில உரிமை இல்ல. வாய் 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 இல்லனா உன்ன நாய் தூக்கிட்டு போயிரும். அவங்க நல்ல பொண்ணுங்க. அவங்க கூட சேராத. ஏங்க, நான் கெட்டு போயிருவேனா? இல்ல, அவங்க கெட்டு போயிருவாங்க. நீ கெட்ட பொண்ணுடி. உன் கூட சேர்ந்தா அவங்க குணமும் கெட்டு போயிரும். அவங்க வாழ்க்கையும் கெட்டு போகும் என்றான் அவள் கையில் அழுத்தம் கொடுத்து. ஆமா, அவங்க பாப்பா. வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாது பாருங்க. அப்புறம் அதென்ன ஆனா ஊனா என்ன கெட்ட பொண்ணுன்னு சொல்றீங்க? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? பாரி அவளை முறைத்து பார்த்தான். அதற்கான அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை. நான் ஒன்னும் போதி தர்மர் இல்ல. உங்க கண்ண பார்த்து அப்படியே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ கெட்ட பொண்ணு, அவ்வளவுதான் என்றான் வம்படியாக. அப்படியா? அப்ப என்னத்துக்கு என்ன இங்க இழுத்துன்னு வந்தீங்க? பேசாம விட வேண்டியதானே? நான் போய் உங்க தொங்கச்சிங்க கூடவே படுத்துக்கிறேன். விடுங்க என்ன? என்று அவனிடமிருந்து திமிறியவளால் இம்மியளவு கூட அசைய முடியவில்லை அவனிடமிருந்து. என்னடி நானும் பார்த்துட்டே இருக்க ரொம்ப தான் துள்ற? காலையில இருந்து என் கண்ணுல சிக்காம கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க. என்ன சிந்தனையில இருக்க நீ? என்று அவளை நெருங்கி நின்று அவள் குரல் வளையை பிடித்தான். அவள் முகத்தில் பயம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவளோ கொஞ்சம் கூட பயமின்றி அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அவன் நிழலைக் கண்டாலே நடுங்கி செல்லும் பல ஆண்களுக்கு மத்தியில் அவன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த தைரியம் அவனுக்கு பிடிக்கத்தான் செய்தது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அத்தியாயம் 56. அவளின் தடுமாற்றம் கொள்ளாத பார்வையும் பயம் கொள்ளாத விழிகளும் அவனுக்கு சவாலாக இருந்தது. அவளை பயம் கொள்ள வைக்க எண்ணிய அவனின் விழிகள்தான் அந்த விழிகளின் முன் தோற்று போனது. அப்படி பார்க்காத என்றான் அவள் கண்களை சந்திக்க முடியாமல். ஏன் பயமா இருக்கா என்றாள் அவன் கண்களை விட்டு பார்வையை அகற்றாமல். ஏன், நான் அப்படித்தான் பாப்பேன். உங்களால என்ன பண்ண முடியும் என்றவள் கொஞ்சம் கூட அவனுக்கு பயம் கொள்ளவில்லை. சொல்லிட்டே இருக்கேன்ல என்று ஒரு கடுப்பில் அவளை அடிக்க கையை ஓங்கி விட்டான் பாரி. அப்பொழுது கூட அருவியின் முகத்தில் பயமும் இல்லை, அவன் அடித்து விடுவானோ என்ற பதட்டமும் இல்லை. சாதாரணமாகவே நின்று கொண்டிருந்தாள். ஏன் அப்படியே நிறுத்திட்டீங்க? அடிங்க என்றாள் அவனை நேருக்கு நேர் பார்த்தபடி. வேணா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. அவளை மிரட்டி பார்க்க எண்ணினான். ஆஹா, எனக்கா? தப்பா சொல்றீங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் உங்கள பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா உங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மத்தவங்க கிட்ட நீங்க மறைக்கலாம். ஆனா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு இந்த பொய்யான வேஷத்த மறைக்க முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரியதான் போகுது. எதுக்காக நீங்க அப்படி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனா அத கண்டுபிடிக்காம விடமாட்டேன். உங்கள மயக்க பாக்குறேன், கவர்ச்சிய காட்டி உங்கள கவர் பண்ண பாக்குறேன்னு என்னமோலாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு முழுக்க என்ன தேடுனது உங்களோட கண்கள் தானே. வழக்கமா அர்த்தராத்திரில வர மனுஷன், இன்னைக்கு கதவு சாத்துறதுக்கு முன்னாடி பறந்து வந்தது எதுக்கு? அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? என்று சரியாக கேட்டாள் அவனை. "அ யாரு தேடுனது? அப்படிலாம் ஒரு மண்ணும் இல்ல. நீ என் கண்ணு முன்னாடி வராத வரைக்கும் நல்லதுன்னு தாண்டி நெனப்பேன்." என்று கடையோர சிரிப்புடன் சொன்னவனை பார்த்து அவள் இதழ்கள் விரிந்தது. "அப்போ உங்களோட கண்கள் காலையில சாப்பிடும்போது என்ன தேடல, அப்படித்தானே? சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ போகும்போது தேடல, அப்படித்தானே?" "ஆமா." "வீட்ட விட்டு வெளிய போகும்போதும் தேடல, அப்படித்தானே?" "ஆமா, ஆமா." "கடைசியா அந்த கேட் வர போயி வண்டிய நிறுத்தி, அந்த ஜன்னல் பக்கம் தேடல, அப்படித்தானே?" "ஆமா, ஆமா, ஆமா." என்றான் வம்படியாக. "ஆமா, நான் இங்கெல்லாம் தேடுனத கரெக்ட்டா சொல்றியே! அப்ப நீ என்ன தேடுனியா?" என்றான் அவனே வாலண்டியராக வாயைக் கொடுத்து. வாய் விட்டு சிரித்து விட்டாள் அருவி. "எதுக்குடி இப்ப பல்ல காட்டுற?" "அதான் நீங்க பார்த்தேன்னு இன்டைரக்ட்டா சொல்லிட்டீங்களே! அப்புறம் என்ன?" "மறுபடியும் சொல்றேன். உங்கள கவர்ந்து கொண்டு போக ஒண்ணும் நான் வரல. உங்கள முந்தானையில முடிஞ்சு வைக்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. தூக்கம் வருது, தள்ளி போங்க. சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு." என்றபடி அவனுக்கு முதுகு காட்டி படுத்தவளை வெறித்துப் பார்த்தான் பாரி. "என் தங்கச்சிங்கள ஏதாவது பேசி கெடுத்து வச்சிராத!" என்றான் அவளை மிரட்டும் தோரணையில். அது கண்மூடி படுத்திருந்த பெண்ணவளுக்கு கேட்டாலும் கூட எதையும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவனுடன் சண்டை போடுவதற்கு அவளுக்கு திறன் இல்லை. சோர்வாக இருந்தது. அவள் அண்ணாவின் ஞாபகம் வந்தது. அதனால் விடியலில் யாரிடமாவது போன் வாங்கி அண்ணனிடம் பேச வேண்டும் என்று எண்ணியபடி உறங்கிப் போனவள் அவளையும் அறியாமல் உறக்கத்தில் பாரியை இறுக்கி அணைத்தபடி உறங்கிப் போனாள். அவனும் நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அதை உணரும் நிலையிலும் இல்லை. இருவரும் கட்டியணைத்து பள்ளியைப் போல உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நல்ல வேளை அதிகாலையில் ஏதோ சத்தம் கேட்டு முதலில் கண் விழித்தது அருவிதான். அடச்சே! இந்த வீட்ல ஆனா ஊனா மிட் நைட்ல எழுப்பி டார்ச்சர் பண்றாங்க என்று முனங்கிக் கொண்டு கண் விழித்த அருவி பாறையை கட்டியணைத்து உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு வாயை பிளந்தாள். ஆத்தாடி! இத மட்டும் இந்த ரோஷக்காரன் பாத்திருந்தா, நான் வசியம் பண்ணதா பக்கத்துல வந்தேன்னு பக்கம் பக்கமா போஸ்ட் அடிச்சு ஒட்டி என்ன கிழிப்பானே! நல்ல வேளை அவன் பாக்குறதுக்கு முன்னாடி எழுந்துட்டோம் என்று அவசரமாக எழுந்து கதவை திறந்த அருவியோ வெளியே அழகி அத்தை நின்று கொண்டிருப்பதைக் கண்டு யோசனையாக பார்த்தாள். "என்ன அருவி, தொந்தரவு பண்ணிட்டேனா உங்கள?" அருவி அவரை மேலும் கீழும் பார்த்தாள். "மாமியாரே, இங்க நிலைமை தெரிஞ்சுமா அந்த கேள்விய கேக்குறீங்க? கடுப்பேத்தாதீங்க மை லார்ட்." "ஆமா, என்ன மாமியாரே, என்ன விஷயம்? எதுக்கு அந்த நேரத்துல கதவ தட்டுறீங்க? இந்த வீட்டு பெருசு பொட்டுன்னு போயிருச்சா என்ன?" அவர் அருவியின் தலையில் ஒரு கொட்டு வைத்தார். "என்ன வார்த்தை பேசுற நீ? இன்னைக்கு எழில பொண்ணு பாக்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர்றாங்க. அதுக்கு பலகாரம், பச்சடி பண்ணணும். சீக்கிரம் குளிச்சுட்டு கீழ வாடி" என்றார். "இப்படியே வரேன் மாமியாரே. இந்த குளிர்ல என்னால குளிக்க முடியாது" என்று கொட்டாவி விட்டவளுக்கு இன்னொரு அடியை போட்டார் அவர். "குளிக்காம கீழ வந்தா அப்புறம் உன் சின்ன மாமியார் ஆடிருவா. காலையிலே அவகிட்ட வாங்கி கட்டிக்கணுமா நீ? அதுக்கு தான் நான் சொல்றேன், குளிச்சுட்டு வாடி. அவ உன்னைய காணும்னு அங்கே காலுல சலங்க கட்டாம நாட்டி ஆடிட்டு இருக்கா. வா" என்று அவளை எழுப்பிவிட்டு ஆக வேண்டிய வேலைகளை செய்தார் அவர். "என் நேரம் மிட் நைட்ல எழுப்பி குளிக்க சொல்றாங்க. இந்த பாவம் இவங்கள சும்மா விடாது" என்று புலம்பியபடி தலை குளித்து வந்தவளுக்கு அங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த பாரியை பார்த்ததும் சிறு பொறாமை எட்டி பார்த்தது. "குடுத்து வச்சவன் நிம்மதியா தூங்குறான். ஏன் நிம்மதிய கெடுத்துட்டு நீ மட்டும் எப்படி ராசா நிம்மதியா தூங்க முடியும்? அது தப்பாச்சே! இப்ப என்ன பண்றது?" என சுற்றி முற்றிலும் பார்த்தவள் ஒரு கப் நிறைய தண்ணீர் மோந்து வந்து அவனை பார்த்தாள். "தூக்கத்துல இருக்கவங்கள எழுப்புறது தப்புதான் டியர். ஆனா உன்ன எழுப்பலாம்" என்று நல்ல உறக்கத்தில் இருந்தவனின் முகத்தில் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டாள் அருவி. அப்பொழுதுதான் நல்ல உறக்கத்தில் இருந்த பாரி திடீரென்று முகத்தில் தண்ணீர் படவும் பதறிக்கொண்டு எழுந்தமர்ந்தவன் சுற்றி முற்றிலும் பார்க்க அங்கே கதவருகே நின்று அவனை பார்த்து பல்லை காட்டிய மனைவியை கண்டு பல்லை கடிப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. தெரியாம பட்டுச்சுன்னு பொய் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சே தெரியாம பட்டுருச்சு" என்று கண் சிமிட்டி சொன்னவளைக் கண்டு பொங்கி விட்டான் பாரி. "செத்தடி நீ!" என்று வெறியுடன் எழுந்தவன் வேகமாக அவளை விரட்டிக் கொண்டு ஓடினான். அ ஐயோ! என பதறிய அருவி அவனிடம் சிக்கிவிடக் கூடாது என வேகமெடுத்து ஓடியவள் எதிரே வந்த அவள் சின்ன மாமனார் மீது மோதிவிட்டாள். "சாரி மாமா" என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு நிற்காமல் ஓடியவளைக் கண்டு வெறியுடன் முறைத்துப் பார்த்தவர் அந்த பக்கம் பாரி ஓடி வருவதைக் கண்டு முகத்தை மாற்றிக் கொண்டார். "எ என்னப்பா பாரி, பொம்பள பிள்ளைங்க இருக்க இடம். இங்க இப்படித்தான் ஓடி விளையாடுறதா? எதுனாலும் ரூம்குள்ள வச்சுக்க கூடாதா?"
என்று கடுப்புடன் சொல்ல நினைத்தாலும் வேறு வழி இல்லாமல் சாந்தமாய் சொல்லி வைத்தார் சேந்தன். இல்ல சித்தப்பா என்று நெற்றியை பிடித்துக் கொண்டவன் தூரத்தில் மறைந்து நின்று அவனை பார்த்து நக்கல் செய்த மனைவியை பிடித்து 4 அப்பு அப்ப வேண்டும் என்று தோன்றினாலும் இருக்கும் இடம் கருதி பொறுமை காத்தான். எழில பொண்ணு பார்க்க வராங்க பாரே. என்ன சித்தப்பா என்கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லல? கொஞ்சம் கோபமாக கேட்டான் பாரி. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா ஃபோன் கால் போகல. அதான் வீட்டுக்கு வந்தது சொல்லிக்கலாம்னு பெரியப்பா சொல்லிட்டாரு. பாரிக்கு என்னவோ போல் இருந்தது. ஆனாலும் தலையாட்டி வைத்தவன் அருவியை மிரட்டிவிட்டு ரூமுக்கு போனான். அருவிக்கு வேலை கொஞ்சம் பெண்டு கழண்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் இதற்கு முன் இவ்வளவு வேலைகள் பார்த்ததே இல்லை. என்ன நீ கொஞ்சம் வேலை அதிகமோ என்று ஏற்கனவே குவிந்து கிடந்த பாத்திரங்களில் இன்னும் பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டாள் கனி. ஏண்டி இந்த வீட்டுக்குள்ள இன்னும் பாத்திரம் இருக்கா? இல்ல உள்ள இருக்க மொத்த பாத்திரத்தை அள்ளிட்டு வந்துட்டியா? முடியலடி என்று இடுப்பை வளைத்துக் கொண்டவளை பின்னிருந்து திட்டினார் குயிலி. ஏன் அம்மனிக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்க கூட உடம்பு வளையலையோ? பொட்ட புள்ள என்னதான் வெளிய பெரிய உத்தியோகத்துல இருந்தாலும் வீட்ல இருக்க வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்ய தெரியணும். உடம்பு வளையணும். சீக்கிரம் வேலைக்கு போட்டு வந்து வீட்டை சுத்தம் பண்ணு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு என்று மிரட்டிவிட்டு போனார் குயிலி. அவர் பேசும் விதத்தைக் கண்டு கனிக்கும் எழிலுக்கும் கூட ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அண்ணி, அம்மா அப்படித்தான், தப்பா எடுத்துக்காதீங்க என்று இருவரும் அவருக்காக மன்னிப்பு கேட்டார்கள். ஏய், ஒரு நிமிஷம். இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போச்சுடி. எனக்கு அதனால ரொம்ப சென்டிமெண்ட் சீனை போட்டு தாக்காம, இப்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அண்ணிக்கு அன்பா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க பாப்போம் என்று அந்த நிலைமையை சாதாரணமாக கையாண்ட அருவியின் இந்த குணம் அவர்கள் இருவரையும் கவர்ந்து விட்டது. மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்தார்கள். அத்தனை பேரின் முகத்திலும் சந்தோஷமும் புன்னகையும் தாண்டவம் ஆடியது ஒருத்தியை தவிர. சந்தோஷமாக இருக்க வேண்டியவளின் முகமோ டன் கணக்கில் சோகத்தை குத்தகைக்கு எடுத்திருந்தது. இதை அருவியும் கவனித்தாள். மற்றவர்களோ அவள் பிறந்த வீட்டை விட்டு போகும் சோகத்தில் இருக்கிறாள் என்று சாதாரணமாக எண்ணிக்கொண்டாலும் அருவியால் அப்படி நினைக்க முடியவில்லை.